வணக்கம் மக்களே. தினமும் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்க. இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்திய உணவு முறை மிகவும் மருத்துவ பயன்களை கொண்டதா விளங்கி வருது. இந்திய உணவு வகைகளில் கருஞ்சீரகம் இல்லாமல் எந்த ஒரு உணவு வகையும் சமைக்கப்படுறது கிடையாது. நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் நிறைந்த கருஞ்சீரக விதைகளை நம்மளுடைய உடலுக்கு எடுத்துக்கிறதுனால எவ்வளோ நன்மைகளை தரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இந்த ஒரு தகவல் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும். ஸோ பென்னல் ஃப்ளவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா இது என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. கருஞ்சீரகத்தில் நார் சத்துகள், அமினோ அமிலங்கள், இரும்பு சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதனால அது ஆற்றல் மையமாக விளங்கி வருகிறது. இது மட்டும் அல்லாது கருஞ்சீரகத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் பி12, நியாசின், வைட்டமின் சி உள்ளிட்ட சத்துகளும் அதிக அளவில் இருக்குது. ஸோ கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள், மினரல்கள் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும் 26% கார்போஹைட்ரேட்டும் மற்றும் 57% தாவர எண்ணெய்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் அது நம்மளுடைய நினைவு திறனை அதிகரிக்க உதவுது. ஸோ வெறும் வயிற்றில் இதனை தினசரி உண்டு வந்தால் மூளையின் செயல்பாடு சிறந்த விகிதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சரியான தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்தி வந்தால் அது அல்சமைர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவத்தில் தர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ். ஸோ நீரிழிவு நோயாளிகள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்கள. டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் அவர்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க முடியும். நீரிழிவு நோயாளிகள் நல்ல ஒரு பலனை பெற பிளாக் டீ பார்த்திங்கன்னா பிளாக் டீயுடன் சர்க்கரையை நம்ம சேர்க்காம கருஞ்சீரகத்தை சேர்த்து சாப்பிட்டா நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ஒரு கருஞ்சீரகம் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்க மாட்டோம், நம்ம ஏன் வாங்கியிருக்கவே மாட்டோம். ஆனால் இதுக்கு மேலேயாச்சு வாங்கி பயன்படுத்த பாருங்கள், இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. ஸோ ரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளுடைய அளவை கட்டுப்படுத்தி இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. ஸோ கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடித்தா நல்ல ஒரு பலனை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கம். கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள், ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள் உள்ளதுனால உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுது. ஸோ கருஞ்சீரக எண்ணெயை கை, கால், மூட்டுகளில் தடவுவதன் மூலம் நல்ல பலனை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துமாறு ஆயுர்வேத மருத்துவத்தில் பரிந்துரைக்கப்படுது. அதனால் கருஞ்சீரக எண்ணெய் இப்போ பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய காய்கல் வீக்கம், மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்குது. கருஞ்சீரகத்தை காய்ச்சி அதோடைய எண்ணெயை பிரித்தெடுத்து நீங்கள் தடவுவதனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கருஞ்சீரக எண்ணெய் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும், நீங்கள் அதையே வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம். ஸோ ரத்த அழுத்த பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக ஏற்படுறதா இருக்கட்டும், கருஞ்சீரக எண்ணெய் நம்மளுடைய உடலில் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைப்பதோடு மட்டுமல்லாது இரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கிறது. ஸோ உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடித்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரலாம். அடுத்த விஷயம், கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகளில் இரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்கும் சிறந்த ஒரு தீர்வாக அமைகிறதுங்க. ஸோ பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குகிறது. வாய் சம்பந்தமான அந்த பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய பொருட்டு அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் கலந்து அதை தினமும் 2 முறை
ஈறுகளில் தேய்த்து வர பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்துமா. ஸோ நம்மளுடைய நாகரீகத்தில் அந்த நாகரீகமான உலகில் ஏற்பட்டுள்ள அதீத மாசுவின் காரணமாக ஆஸ்துமா என்பது தற்போது சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு குறைபாடாக மாறிடுச்சு. ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் இனிய வர பிரசாதமாக இருக்குங்க. ஸோ வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடித்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லவா. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உடல் எடை. ஸோ கருஞ்சீரகம் நம்மளுடைய உடலில் வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்குது. நம்ம சிக்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் குடித்து வர உடல் எடை குறைப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லி ஒன்ஸ் நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வந்தாலே போதும், எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ நீங்கள் கருஞ்சீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சருமம் மற்றும் முடிகளுடைய பராமரிப்பிற்கும் கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுகிறது. ஸோ நல்ல பளபளப்பான சருமத்திற்கு கருஞ்சீரக எண்ணெயை எலுமிச்சை சாறில் கலந்து தடவிட்டு வரலாம். ஸோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் வாங்கி வச்சுட்டாவே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கருஞ்சீரகத்தில் உள்ள சத்துகள் முடியின் வளர்ச்சியை துரிதப்படுத்துவதோடு மட்டுமல்லாது முடி உதிர்வை கட்டுப்படுத்துது. ஸோ கருஞ்சீரகங்களை வாங்கி நீங்கள் போடக்கூடிய ஆயிலில் நீங்கள் போட்டு வச்சுட்டா கூட உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை பயன்படும். நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை களைய கருஞ்சீரகம் பெரிதும் துணை புரிகிறது. இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது கிரியாண்டினின் சீரகத்தோடைய அளவை அதிகப்படுத்துது. இரத்தத்தில் யூரியாவின் அளவை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளுக்கு சிறந்த தீர்வு. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர். கருஞ்சீரகத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள புற்றுநோய் உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடுது. மார்பக புற்றுநோய், செர்விக்கல் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய் இந்த மாதிரி உள்ளிட்ட புற்றுநோய்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னே சொல்லலாம். இன்றைய இளைய தலைமுறையினர் தலைவலி உள்ளிட்டவைகளால் அவதிப்படக்கூடிய நிலை அதிகமாயிடுச்சு. ஸோ நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. என்ன பண்ணுங்க, தலைவலி ஏற்படும் போது இந்த கருஞ்சீரக எண்ணெயை உங்களுடைய தலையில் வச்சு மசாஜ் பண்ணாவே உங்களுக்கு ஒரு உடனடி நிவாரணம் கிடைக்கும். ஸோ அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தலைவலி இருக்கும்போது இந்த ஒரு கருஞ்சீரகத்தை பயன்படுத்திட்டு வாங்க, ஆரோக்கியமாக இருங்க. கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளிலே வாங்கிக்கலாம். ஸோ இது போன்று நிறைய அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.